இந்த குரு ஆப் மூலமா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பேசிவா இன்கம் ஜென்ரேட் பண்றது, இங்கிலீஷ் எப்படி கத்துக்கிறது, எப்படி ஒரு பிசினஸா ஓனா ஸ்டார்ட் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விஷயங்களை இந்த ஆப் மூலமா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த ஆப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை கூட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ண ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனோட ஆட்டோ பேயை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த குரு ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோட சேர்த்து இந்த ஆப்பை பற்றின என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் நான் இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்போட நேமை சர்ச் பண்ணும்போது 2 ஆப் காமிச்சுது. அதாவது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இங்கிலீஷில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தமிழ் தான் புரியும், நான் தமிழில் தான் எல்லா கண்டென்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தமிழ்னு போட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நானுமே தமிழ் ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணேன். அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ளே ஆச்சு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு வெறும் ₹2 மட்டும் பே பண்ணால் போதும். அப்படி நீங்கள் பே பண்ணக்கூடிய ₹2 உங்களோட அக்கௌண்ட்டுக்கே திரும்ப உடனே கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு ₹2க்கு பதிலாக ₹399 அப்படின்னு காமிக்குதுன்னா பயப்படவே வேண்டாம். நாங்கள் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து வெறும் ₹2 மட்டும் தான் டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ₹2 பே பண்ணாமல் வேற ஏதாச்சும் ஒரு வழியில் இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது வேற எந்த ஆப்ஷனுமே இல்லாததுனால வேற வழியே இல்லாமல் நான் அந்த ₹2 பே பண்ணேன். அப்படி நான் பே பண்ண ₹2 அவங்க சொன்ன மாதிரியே என்னோட அக்கௌண்ட்டுக்கு உடனே திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களாலையும் இந்த ஆப்பை 7 நாளைக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி ₹2 பே பண்ணும்போதே இதோட சேர்த்து ஆட்டோ பேயையும் இவங்க எனேபிள் பண்ணிடுவாங்க. அப்படி ஆட்டோ பே எனேபிள் ஆகுறதுனால நீங்கள் இந்த ஆப்பை 7 நாள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆப் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோ பேயை டிசேபிள் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் டிசேபிள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இவங்க மந்த்லி உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ₹399 எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பல பேரோட அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிறதா நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த குரு ஆப்ல ஃப்ரீ ட்ரையலை எனேபிள் பண்ணும்போதே இதோட சேர்த்து குக்கு எஃப்எம், குக்கு டிவி, ஊடான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்போட ஃப்ரீ ட்ரையலும் எனேபிள் ஆகிரும். அதாவது ஒரே சப்ஸ்கிரிப்ஷன்ல இத்தனை ஆப்போட ப்ரீமியம் கண்டென்ட்டை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த குரு ஆப்பில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹோம் பேஜ்லேயே நிறைய கேட்டகரி வைஸாக வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, பேசிவாக எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேட்டகரி வைஸ் வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தோட டூரேஷனும் 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஆனால் எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்புறம் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஷோவில் போயிட்டு ஒரு எபிசோட நான் பார்த்துட்டு இருக்கும் போதே இல்லை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் எபிசோடு ப்ளே ஆகிறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு ஷோவில் இருக்கக்கூடிய ரேண்டமான ஒரு எபிசோடு ப்ளே ஆகுது. இந்த மாதிரி இல்லாமல் அந்த ஷோவில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எபிசோடே ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஹோம் பேஜோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா டெய்லி கோல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கோல் ஆப்ஷன் மூலமா டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணி அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்பை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷன் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். இதுலேயும் நிறைய விதமான ரேண்டம் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ண ஒவ்வொரு வீடியோஸாக ரேண்டமாக ப்ளே ஆகும். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் மை ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ரீசெண்டாக எந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க, என்ன ஷோவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க முடியும். ப்ரோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் யூடியூப் தான். ஆமாம் யூடியூப் மட்டும் இல்லை அப்படின்னா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் அதை மீன் பண்ணல. 2015 இப்போ வரைக்கும் யூடியூப்பை ஒரு ஆடியன்ஸாகவும் நான் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். 2015 ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸை யூடியூப்பில் பார்த்து தான் நான் ஃபோட்டோஷாப்பே கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்ட ஃபோட்டோஷாப் 2021 நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சேனலுக்கு லோகோ, பேனர்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் டிசைனிங் வரைக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி பல டிசைனிங் வேலைகளுக்கு நான் யூடியூப்ல கற்றுக்கிட்ட ஃபோட்டோஷாப் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட
அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்றது, என்ன ஆப்ஷன்லாம் யூடியூப்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பை பத்தி படிக்கிறதுக்கும் நான் யூடியூப்பை தான் யூஸ் பண்ணேன். இனிஷியல் டேஸ்ல எடிட்டிங்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் பண்றதுக்காக நான் எந்த ஆப்போட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனையும் பர்ச்சேஸ் பண்ணல, எந்த ஒரு பெய்டு கோர்ஸையும் அட்டன் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ வீடியோஸை பார்த்து தான் நான் இவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டேன். யூடியூப் சேனலுக்காக மட்டும் இல்ல, பர்சனலாகவும் நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு யூடியூப்பை தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். இப்படி இருக்கும்போது அன்லிமிட்டடான வீடியோஸை ஆட்ஸோட கொடுக்கறதுக்கு யூடியூப் இருக்குது. இல்ல உங்களுக்கு ஆட்ஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா அந்த ஆட்ஸையுமே உங்களால டிசேபிள் பண்ணிக்க முடியும். இப்படி அன்லிமிட்டடான வீடியோஸோட யூடியூப் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு சில லிமிட்டடான வீடியோஸோட குரு ஆப் ஒரு பக்கம் இருக்குது. லிமிட்டடான வீடியோஸ் அப்படின்னு சொன்னதுமே இந்த ஆப்ல இப்ப இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இவங்களுமே ஃபியூச்சர்ல நிறைய விதமான வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டே தான் வராங்க. இன்னுமே அதிகமான வீடியோஸை ஃபியூச்சர்ல உங்களால பார்க்க முடியும். ஆனா இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டு ஆப்ல எது பெஸ்ட்னு பார்க்கும்போது எனக்கு யூடியூபே போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஆப்போட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனோட ஆட்டோ பேயை டிசேபிள் பண்ண போறேன். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். இந்த ஆப்போட மை ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் உங்களால ஆட்டோ பேயை டிசேபிள் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்க எந்த யூபிஐ ஆப் மூலமா ஆட்டோ பேயை எனேபிள் பண்ணீங்களோ அந்த ஆப்ல போயிட்டே உங்களால ஆட்டோ பேயை டிசேபிள் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் எப்படி பண்றது அப்படிங்கிறத ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இந்த ஆப்போட ஒரு சில வீடியோஸை நான் பார்த்த வரைக்கும் அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆட்டோ பே ஆப்ஷனை டிசேபிள் பண்ணாம விட்டா கூட உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை எடுத்த 3 நாளைக்குள்ள நீங்க இந்த ஆப்போட கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆப்ஷன் மூலமா உங்களோட அமௌண்ட்டை உங்களுக்கே திரும்ப கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் இந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகாதுங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இந்த ஆப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ ட்ரையலை எனேபிள் பண்றீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணி 7 நாளைக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இவங்க அமௌண்ட் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்க 3 நாள் கழிச்சுட்டு போயிட்டு எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரீஃபண்ட் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேமெண்ட்டோ இல்ல அதுக்கு அடுத்த பேமெண்ட்டோ எடுக்கும்போது நீங்க இந்த ஆட்டோ பே ஆப்ஷனை டிசேபிள் பண்றதுக்கு மறந்துட்டீங்க, உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படி எடுத்த 3 நாளைக்குள்ள கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை எடுத்ததுக்காக நீங்க ரீஃபண்டுக்கு கேட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா இப்போ நான் சொன்ன விஷயத்தை வச்சு மட்டுமே இந்த ஆப்பை டிசைட் பண்ணிடாம நீங்களும் இந்த ஆப்போட ஃப்ரீ ட்ரையல் மூலமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வரட்டா?